மீனாட்சி அம்மனின் தாயார் ஆலயத்தில் பரவசம். மதுரை மக்களே அறியாத ஓர் அதிசயம். தைரியம் தானாகவே வந்துருச்சு, உடல்நிலை நல்லா தேறிக்கிட்டு வருது. பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும் காஞ்சனமாலை அம்மன். இந்த அம்மாவுடைய ஆத்மா இங்கே இருக்கு, அதனால மதுரை மீனாட்சி அம்மனின் தாயார் கோவிலுக்கு ஒரு விசிட். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை என்றதும் மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மன் தான் நம் அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வருவாள். ஆனால் மீனாட்சி அம்மனை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கின்றன. குறிப்பாக அம்மனின் இன்னொரு பெயர் அங்கையர்கண்ணி என்பதாகும். மீனாட்சி அம்மனின் அப்பா அம்மா பெயர் மலையத்துவஜ பாண்டியன் காஞ்சனமாலை என்பதாகும். மீனாட்சி அம்மனின் சிலை மரகத கல்லினால் ஆனது. மீனாட்சி அம்மன் தனது வலது கையில் கிளியை வைத்திருப்பார். ஆனால் ஆண்டாள் தனது இடது கையில் கிளியை வைத்திருப்பார். மீனாட்சி அம்மனின் கோவிலில் உள்ள சபை வெள்ளியம்பல சபையாகும். சிவபெருமான் கால் மாறி ஆடிய இடம் இங்குதான். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என நக்கீரர் உரைத்ததும் இங்குதான். இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இருந்தாலும் மீனாட்சி அம்மனின் தாய் காஞ்சனமாலைக்கு கோவில் இருப்பது பலருக்கும் தெரியாத ஓர் அதிசயம். அம்மாட்ட வந்தால் நினச்ச காரியம் நல்லா நடக்கும். நான் இங்கே வரும்போது தைரியமே இல்லாமல் இருந்தேன். இங்கே வந்ததுக்கு முன்னாடி தைரியம், என்னை அறியாமே தைரியம், எப்படி வேணாலும் வந்துடலாம், முன்னேறிடுவோம் அப்படின்ட்டு. நிறையா இழப்புகள், மனவேதனை, ஆத்தா பார்க்க வந்தேன், ஐயன் அப்பனையும். அதுலேருந்து எனக்கு ரொம்ப தைரியம் தானாகவே வந்துடுச்சு, உடல்நிலை நல்லா தேறிக்கிட்டு வருது. மதுரைக்குள் காஞ்சனமாலை அம்மன் கோவிலை தேடிச் சென்ற போது மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரத்தின் எதிரே இருக்கும் பிரம்மாண்ட நந்தி சிலை குறுக்கிட்டது. மிக பிரம்மாண்ட அந்த நந்தி சிலைக்கு பின்னால் இருபுறமும் கட்டாமல் விடப்பட்ட கோபுரத்தை கண்டோம். கிட்டத்தட்ட மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கும் 14 கோபுரங்களைப் போல இதுவும் பிரம்மாண்டமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணத்திற்காக இப்படி பாதியில் விடப்பட்டது என தெரியவில்லை. சிலர் இந்த கோபுரத்தில் உள்ள கற்களுக்கு இடையில் தேரை புகுந்துவிட்டது என்றும் அதனால்தான் கட்டாமல் விட்டுவிட்டார்கள் எனவும் சொன்னார்கள். ஒருவேளை இந்த கோபுரம் முழுமையடைந்திருந்தால் மீனாட்சி அம்மனின் கோவிலைப் போல அவரது தாயார் காஞ்சனமாலை அம்மனின் கோவிலும் உலக பிரபலம் அடைந்திருக்கும். ஆம், மிகப்பெரியதாக கட்ட திட்டமிட்டு பாதியில் விடப்பட்ட இந்த கோபுரத்தின் ஒரு பகுதியில்தான் காஞ்சனமாலை அம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது. காஞ்சனமாலைங்கிறது அம்மாவுடைய பேரு, மலையத்தூர் பாண்டியன் அவர் பேரு. இது மீனாட்சியுடைய தாயார் கோயில். இது அவங்க அம்மா அப்பா மீனாட்சியுடைய வளர்த்த தாயார் கோயில். இந்த கோயில் சிவபெருமான் மாமியாருக்காக காட்சி கொடுத்துருக்காருங்க. இவர் பேர் ஜலகண்டேஸ்வரன் பேர். அந்த அம்மா பேர் மனோமணி. அவர் 7 கடல் மாமியாருக்காக அவங்க நீராடன்னு சொன்னாங்களாம். நீராட என்ன கடலை கொண்டு வந்து வைக்க முடியாது மதுரையில் அப்படிங்கிறக்காக 7 கடல் தீர்த்தத்தை கொண்டு வந்து கிணத்துல விட்டுருக்காரு. கிணத்துல விட்டனால அவர் இங்கே அவங்க நீராடி இருக்காங்க. நீராடி அந்த அம்மா காட்சி கொடுத்துருக்காரு. அவர் மாமியாருக்காக காட்சி கொடுத்துருக்காரு. இந்த தெருவின் பெயரை 7 கடல் தெரு என அழைக்கிறார்கள். அதற்கு கூட காஞ்சனமாலை அம்மன் தான் காரணம். மதுரைக்கும் கடலுக்கும் சம்பந்தமே இல்லாத போது இந்த 7 கடல் தெரு பெயர் காஞ்சனமாலை அம்மனின் விருப்பத்தின் காரணமாகவே உருவாகி இருக்கிறது. அதாவது காஞ்சனமாலை அம்மன் மீனாட்சியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகு தானும் இறைவனுடன் ஐக்கியமாக விரும்பியிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னர் தான் பிறவா நிலையை அடைய வேண்டுமென மகளான மீனாட்சி அம்மனிடம் வேண்டியிருக்கிறார். 7 கடலிலும் நீராடினால் பிறவா நிலையை அடைய முடியும் என்பதால் சிவபெருமானிடம் தனது அம்மாவுக்காக 7 கடல் தீர்த்தத்தை கேட்டிருக்கிறார் மீனாட்சி அம்மன். இதையடுத்து தனது மாமியாருக்காக 7 கடல் தீர்த்தத்தை மதுரைக்கு கொண்டு வந்தாராம் சிவபெருமான். அப்போ கிணத்துல நம்மளால குளிக்க முடியாது, கடல்ல யாராவது கணவன் மனைவி சேர்ந்து தான் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீராடணும்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால இந்த அம்மா கவலைப்பட்டிருந்தனால அவரை உயிரை கொடுத்து வர வச்சு அவரை அந்த மாதிரி கிணத்துல குளிச்சிருக்காங்க 2 பேரும். ஆமா, மதுரைக்கு வர வச்சிருக்காரு அவர் மருமையை. அதனாலதான் 7 கடல் தீர்த்தம் இங்க 7 கடல் பேர். இந்த 7 கடல் தீர்த்தம் இருக்கும் இடமானது இன்றும் இருக்கிறது.
அந்த இடத்தை பார்க்கச் சென்ற போது கொஞ்சம் அதிர்ச்சிதான் ஏற்பட்டது. ஒரு ஷாப்பிங் மாலுக்குள் நுழைவது போன்று இருந்தாலும் உண்மையும் அதுதான். அந்த 7 கடல் தீர்த்தம் இருக்கும் இடத்தை சுற்றி பிரம்மாண்ட கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தின் நடுவே கொஞ்சம் இடத்தை மட்டும் விட்டு வைத்திருக்கிறார்கள். தீர்த்தம் இருந்த அடையாளமாக அங்கே கோவில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கோவிலை கூட எழுப்பாமல் விட்டிருந்தால் அந்த தீர்த்தம் இருந்த இடம் மறைந்தே போயிருக்கும். இந்த அம்மாவுடைய ஆத்மா இங்கே இருக்குன்னு அர்த்தம். இங்கே இருக்கு. அதனால திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, மனைவன் கடமை பிரிஞ்சவங்களுக்கு எல்லாமே இந்த அம்மா ஒன்று சேர்க்கறதுடைய இது. அதே மாதிரி இங்கே நவகிரகங்கள் தம்பதியாக இருப்பாங்க. எந்த கோயிலுமே இருக்காது. மதுரையை பொறுத்த வரைக்கும் இங்கே நவகிரகங்கள் தம்பதியாக இருக்காங்க. அதனால தான் கல்யாணம் பாக்கியம் இங்கே நடந்தால் நல்லபடியாக திருப்பி பொண்ணு மாப்பிள்ளை மறுபடியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா என்பது மிக முக்கிய நிகழ்வாகும். இந்த நிகழ்வில் மீனாட்சி அம்மன் திக்விஜயம் செல்வார். மீனாட்சி அம்மன் அரசியாக முடிசூடிக்கொண்டு 8 திசைகளிலும் படையெடுத்து வெற்றி கண்டு இறுதியாக கைலாயத்தில் சிவபெருமானை சந்தித்து அவரிடம் காதல் கொண்டு திருமணம் செய்து கொள்வதுதான் இந்த நிகழ்வில் பிரதானமாக இடம் பிடிக்கும். இந்த நிகழ்வின் போது மீனாட்சி அம்மன் தனது தாயாரை பார்ப்பதற்காக காஞ்சனமாலை அம்மன் ஆலயத்துக்கும் வந்து செல்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தெருவிலே நிறைய பேர் போவாங்க, ஆனால் தெரியாது. என்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வருதோ, கல்யாண பிரார்த்தனை வருதோ, அன்னைக்கு தான் இங்கே வரணுங்கிற விதியே இருக்கும் போல அவங்களுக்கு. அப்போ தான் முடிஞ்சிட்டு போயிருக்கு. எத்தனையோ பொண்ணு மாப்பிள்ளையே முடிஞ்சிட்டு போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நான் இங்கே பண்ணி பண்ணுறனால தெரியும் எனக்கு அந்த ஒரு இது. ஆனால் அந்த அம்மா ஆத்மா இருக்கு. நான் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும். எனக்கு நான் ஒரு நாள் ரொம்ப அப்போ 10 வருஷம் சென்று வர்றதுக்கு முன்னாடி என் கனவுலே அந்த அம்மா நீ இங்கே பண்ணு, உனக்கு பேரும் புகழும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த கனவுல படக்குன்னு இருந்துச்சு. அதுலேருந்து நான் யதார்த்தமாக வர ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இன்றைக்கி என் தாய் மாதிரி தான் நான் போகிறேன். தாய் கோயில் மாதிரி தான் நான் போகிறேன். எங்கள் தாய் தாப்பனே இவ தான். அந்த மாதிரி தான் அந்த அம்மா தொட்டு துடைக்கிற பாக்கி எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. அந்த அம்மானால எனக்கு இங்கே வேலை பார்க்க கிடச்சிருக்கு. 7 கடல் தீர்த்தத்தை தனது தாயாருக்கு மீனாட்சி அம்மன் காட்டிய போது அதனை கண்டு காஞ்சனமாலை அம்மன் வருத்தப்பட்டாராம். அதாவது பிறவா நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த தீர்த்தத்தில் தம்பதியாகவே குளிக்க வேண்டும். ஆனால் மலையத்துவஜ பாண்டியன் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பதால் வருத்தப்பட்டிருக்கிறார் காஞ்சனமாலை அம்மன். இதை புரிந்து கொண்ட மீனாட்சி அம்மன் சிவபெருமானிடம் வேண்டி இறந்து போன தந்தையை மீண்டும் வரவைத்தார் என்கிறார்கள். இதையடுத்து மலையத்துவஜ பாண்டியனும் காஞ்சனமாலை அம்மனும் தம்பதி சமேதராக இங்கே நீராடினார்கள் என்பதை குறிப்பிடுவதற்காக இருவரது சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கருத்து வேறுபாடு கொண்ட தம்பதியர் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசித்தால் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் நிலைத்து நீடிக்கும் என கூறுகிறார்கள். வயசானவங்க வராங்க, எவ்வளவோ அவங்களுக்கு பொருத்தமான பொண்ணு அமையுமான்னு கூட நான் நினைச்சிருக்கேன். அப்படிலாம் வந்தவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு அமைஞ்சு வந்திருக்காங்க. இங்கே அந்த அம்மா ஒரு அருள் இங்கே இருக்க தான் செய்யுது. அவங்க வந்துட்டு போகணும், பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரணும். இப்போ ஒரு பையனுக்கு இப்போ கல்யாணம் ஆகல, அந்த பையனோட இங்கே வந்தால் தான் அதோடைய அருள் அந்த அம்மாவுக்கு கிடைச்சா அதுக்கு தகுந்த பொண்ணு அமையுது அந்த பையனுக்கு. வாருங்கள், காஞ்சனமாலை அம்மனை தரிசித்து அவரது அருளாசியை பெற்று வருவோம். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.